மகளை முன்னாடி போட்டிருந்த ஹாரர் ஸ்டோரியோட பார்ட் வீடியோ தாங்க இது. சரி, அப்ப அவன் சரியா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் குடு குடுன்னு ஃபாரஸ்ட்டுக்கு ஓடுறாங்க. அவன் ஓரளவு தூரமா ஓடினதுக்கு அப்புறம் ஒரு மரத்தை பார்த்து அங்கேயே பதுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவன் பதுங்கிட்டு இருக்கும் போது சடனா பின்னாடி திரும்பி பார்த்துடுறாங்க. அப்படி பார்த்தது அலறி அடிச்சுக்கிட்டு ஓடவும் செஞ்சிடறாங்க. அப்படி அவன் ஓடிக்கிட்டே இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவனால ஓரளவுக்கு ஓட முடியாம ஒரு இடத்துல நின்னுறாங்க. இவன் நின்னதும் பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து இவனை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி கேக்குதுங்க. இவனும் ஒரு கட்டத்துல ரயில்வே ட்ராக்கையும் ரீச் பண்ணிடுறான். ஆனா இவனுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தூரத்துல ஒரு ட்ரெயினையும் பாக்குறாங்க. கரெக்டா ட்ரெயின் வர ட்ராக்லயே ரெடியா நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ட்ரெயினும் கிட்டக்க வந்து நிக்கவும் செய்யுதுங்க. இவன் நேரா போய் லோகோ பைலட் கிட்டயும் இங்க நடந்ததை பத்தி சொல்றாங்க. ஆனா இவரு சொல்றதை கேட்காம அடுத்த ஸ்டேஷன்ல வாங்க விடுறேன்னு சொல்லி ட்ரெயின்லயும் ஏத்திக்கிறாருங்க. ஸ்டேஷன் வந்து நேரா போய் நடந்ததை பத்தி சொல்றாங்க. இவன் சொன்ன பதில கேட்ட ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா அந்த டீப்பான ஃபாரஸ்ட்குள்ள இருந்து மனிதர்களை வேட்டையாடுறதை உரிச்சு அந்த ஜீன் அப்படி என்ன பண்ணுனா ஃபாரஸ்ட்குள்ள வரவங்க ரகசியமா ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே வந்து அவங்கள மர்மமான முறையில பாத்தீங்கன்னா கொன்றுதுங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா யாரும் ஃபாரஸ்ட்குள்ள போறதுக்கு யாரும் முன்னு வர மாட்டாங்க. ஆனா இவருக்கு நல்ல நேரமோ என்னவோ ஆனா அவர் தப்பிச்சிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் நிக்காம ஓடுனதுதாங்க அவர் தப்பிச்சதுக்கு காரணம். சரி, நீங்க ஒருவேளை இதே மாதிரி டீப்பான ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.